கும்பகோணத்தில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி தாவேக பிளெக்ஸ் பேனர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மற்ற கட்சியினரின் பதாகைகள் அப்புறப்படுத்தப்படாத நிலையில் தாவேக பேனர்கள் மட்டும் அகற்றப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நீதிமன்ற உத்தரவுப்படி பேனர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் கழக தலைவர் தளபதி அவர்களின் 2வது மாநில மாநாடு மதுரையில வருகிற 21ஆம் தேதி நடக்குது. அந்த மாநாட்டை முன்னிட்டு கும்பகோணம் சுற்று வட்டாரங்களில் நாங்கள் எங்களோட கட்சி பேனர்கள் வைத்துள்ளோம். இந்த கட்சி பேனர்கள் நாங்கள் வைப்பதற்கு முன்பு நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் அண்டு டிபார்ட்மெண்ட் கிழக்கு காவல் நிலையத்திலையும் நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்துருவோம். நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. இப்போ எங்களுக்கு மாநாடு இன்னும் 1 நாட்கள் தான் இருக்கு. 4 அன்னைக்கு மாநாடு வச்சிருக்கோம். இந்த நேரத்தில் எல்லா பிளக்ஸையும் இறக்கணும்னு காவல் நிலையம் சொல்றாங்க. ஹைகோர்ட் உத்தரவு சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஹைகோர்ட் உத்தரவா நாங்க அது மதிக்கிறோம். உச்சநீதிமன்றத்துல நாங்க மதிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அவங்க எல்லா பிளக்ஸையும் இதே மாதிரி இறக்குவாங்களா? நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட 1 வருஷமா எங்க பார்த்தாலும் பிளக்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இடையில நீங்க பாத்தீங்கன்னா 2 மாநாடு வந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு அந்த ஹைகோர்ட் உத்தரவு வரல. எங்களுக்கு மட்டும் தான் இந்த காரணம். மாநகராட்சி நிர்வாகம் இந்த அளவுக்கு பிளக்ஸ் எடுக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க உள்ள ஆளும் அரசாங்கம் தான், இங்க உள்ள மேயர், துணை மேயர், இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர், இவங்க தான் இதுக்கான காரணம்னு எங்களுக்கு தெரியுது. மேலும் நாங்க எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனால் இனி வரும் நாட்களில் 21ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த கட்சியும் இது மாதிரி நாங்க பிளக்ஸ் வைக்க மாட்டோம், போக மாட்டோம்னு எங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் காவல் அதிகாரிகளும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா நாங்க அதுக்கு ஒத்துழைக்கிறோம். நாங்க அரசியலமைப்பு சட்டத்து கட்சிக்கு ஹைகோர்ட் எல்லாத்துக்கும் நான் மதிக்கிறேன். நாங்க ஒரு கட்சியா சார்ந்தவங்க தான் டிவிகே கட்சி.